மக்களே, சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ரோர் 26. ஸோ இன்னைக்கு சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்து முடிஞ்சுது. அது வந்து ஒரு திருவிழாங்க. சிஎஸ்கேவோட திருவிழா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஒரே பிக்சர் தான். இதுக்கப்புறம் நீங்கள் யார் கேட்டாலும் அந்த பிக்சரை கொடுத்தே பதில் பண்ணலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த இதுக்கு போயிருக்கலாம் நானும். அது போகாமல் விட்டுட்டேன். அது ஆப்ஷன் இருந்தது, டிக்கெட்டும் அவைலபிள் இருந்தது. நான் போன வாரம் கம்ப்ளீட்டாக ஒர்க்குகளை போயிட்டு இருந்ததால அதுக்கு என்னால் போக முடியாமல் போயிருச்சு. கொஞ்சம் பாடியை வச்சு செஞ்சிருச்சா, அதனால் யோசிச்சுட்டேன். ஆனால் இது ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேங்க. அங்கே நடந்த விஷயங்கள் நான் கேட்கும் போதும் சரி, அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போதும் சரி, ஐயோ ஏன்டா போகாமல் விட்டுட்ட, நீ வேற எங்கேயாவது இருந்தால் கூட பரவாயில்ல, சென்னையில் இருந்துக்கிட்டே நீ போகாமல் விட்டியடா அப்படின்ற மாதிரி அது ஏதோ வச்சு செய்யுதுங்க நமக்குள்ள. அந்த மனசு நம்மளை கேள்வி கேட்கலாம், போயிருக்கலாம்ட்டு அந்த ஒரு நிலைமை தான் இப்போ எனக்கு. என்ன பண்ணுறது, இப்போ மாற்றவா முடியும், திரும்ப இப்போ நினச்சாலும் போகவா முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க தான் முடியும். ஸோ இது வந்து ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ரிக்ரெட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது போல இருக்குது, இந்த ரிக்ரெட்டு. சரி, நான் சொல்ல வந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரி, ஓஜி என்ட்ரிஸு, அதுக்கப்புறம் ரோர் 26 ஓஜி ஸ்குவாட் வெர்சஸ் கரண்ட் ஸ்குவாட் அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து ஓஜிலேருந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. என்ன மேஜராக ஒரு சில நபர்கள் வராமல் போனது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. வாட்சனாக இருக்கட்டும், ஃபேஃப் டி பிளஸியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆல்வி மார்க்கல், இந்த மாதிரி நபர்கள் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு 12க்கு மேற்பட்ட ஓஜிஸ் வந்ததாக இருக்கட்டும். சுரேஷ் ரெய்னா, மேத்யூ வைடன், அதுக்கப்புறம் லக்ஷ்மிபதி பாலாஜி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் கரண்ட் ஸ்குவாட் கூட மீட் பண்ணும்போதும் சரி, அதில் குறிப்பாக பிராவோ மற்றும் அம்பத்தி ரைடோக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, பிரதர்ஸ், அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸை பார்த்ததா இருக்கட்டும், வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து டோனியை மீட் பண்ணும்போது அவங்க கூட பேசிக்கிட்ட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருந்துச்சு. அடுத்து இந்த கிரவுண்டுக்குள்ளங்க, எப்படி அந்த கிரவுண்டுக்குள்ள ஒரு இருக்கும் வெயில், தோராயமா நம்ம அந்த பார்க்கும்போது ஒரு 4 மணிக்கே வந்து வெயில், இப்பெல்லாம் 3:30 மணிக்கே ஹெவியா காயுது. அந்த அளவுக்கு வெயில் இருக்கும். அவ்வளோ மக்களுங்க. ஏன்னா இது ஒரு மேட்ச் கூட கிடையாது, ஒரு கொண்டாட்டம் தான். அந்த கொண்டாட்டத்துக்கு மக்கள் அந்த கூட்டத்தை பார்க்கணுமே, அந்த வெயிலும் பொறுக்காம மக்கள் அவ்வளோ வந்தது பெரிய விஷயம். ஏன்னா நான் வெயிலில் போய் ஓட்டுறலாம், எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து வெயில் காயுது, சுருன்ற அளவுக்கு வெயில் காயுது. அதையும் பொருட்படுத்தாம மக்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு செலப்ரேஷனா, ஒரு பெரிய திருவிழாமாக்க முயற்சி பண்ணதா இருக்கட்டும். அதுல குறிப்பா ஸ்டேடியத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சஞ்சு வராரு. சஞ்சுக்கு வந்த ரெஸ்பான்ஸை நீங்க பார்க்கணுமே. அந்த மாதிரி ஒரு சத்தம் வேற மாதிரி. சஞ்சுவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. டே, இது வரைக்கும் நான் நிறைய டீம்ஸ்ல வந்து விளையாடி இருக்கேன், அப்போ கூட வராத ரெஸ்பான்ஸ் வந்து நான் ஒரு மேட்ச் கூட விளையாடல, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. எங்க கிடைக்கலையோ அது சிஎஸ்கேல கிடைக்கும் சஞ்சு அப்படின்ற மாதிரி சஞ்சு நினைச்சிருப்பார். அடுத்து சிவம் தூபியோட என்ட்ரியா இருக்கட்டும், அது எல்லாத்த விட தல தோனியோட என்ட்ரிக்கு விசில் சத்தமாக இருக்கட்டும், மக்களுடைய ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு அந்த 2023 ஃபைனலில் ஒரு பொண்ணு வந்து அழுதுருக்கும். ஃபிங்கர் கிராஸ் பண்ணிட்டு நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சதாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பாலை கேட்டு அழுததும் அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து எமோஷன்ஸை எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு அந்த ஞாபகம் போச்சு. 2023 ஞாபகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எல்லாமே வேற மாதிரிங்க. அந்த ஒரு ஃபீலை வந்து இங்கே விஷுவலாக பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை நேரில் போய் பார்த்துருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படின்றது தான் என் மனசு உறுத்துது. என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இந்த 3 என்ட்ரி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் அந்த வந்திருக்கிற ஓஜி ஸ்குவாடுக்கு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. விசில் போடு ஆர்மி, விசில் போடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டிஷர்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணாங்க பாருங்க எடிட்ல. அந்த இது படுத்திருப்பீங்க, கோட்டோட அந்த இன்ட்ரோ வீடியோவா இருக்கட்டும், தளபதிக்கு போட்டதா இருக்கட்டும், அஜித்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஒரு லாஸ்டா அஜித் படம் வந்தது, சம்பவத்துக்கே சம்பவமா வரலாறுக்கே வரலாறு கேட்கிறியான்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இதுல போடுவாங்களே அனிமேஷன் வச்சு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஓஜிக்கும் அந்த ஒரு ஃபுட்டேஜ் போட்டதா இருக்கட்டும். இதுல குறிப்பா மேத்யூ வைடனுக்கு வரலாறுக்கே வரலாறு கேட்கிறியான்னு போட்டதா இருக்கட்டும், பாகுபலி இதுவை எடுத்து இவருக்கு போட்டதா இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தரோட பேர் வரும்போதும் அந்த பிஜிஎம், அந்த ஒரு எடிட்டு, இன்ட்ரோன்றது பிச்சுக்கிச்சு அந்த அளவுக்கு போட்டிருந்தாங்க. அதுல சுரேஷ் ரெய்னாக்கும் இன்னொரு பக்கம் இவருக்குமே எனக்கு செம பிடிச்சிருந்தது.
ஐடனோட டைலாக் அந்த இது அம்பத்தி ரைடு சொல்ல வேணும், இவங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. பிராவோவுக்கு அந்த டான்ஸ் செக்மெண்ட்லாம் போட்டு செமையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் சேலஞ்சஸ் நடந்துச்சு. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேத்யூ எய்டனு பேட்டிங் பண்ணுறாரு, பவுலிங் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். இது இந்த கேமை பொறுத்தவரை என்னென்னா ஓஜி விசஸ் நியூ ஸ்குவாடு. என்னென்னா கீப்பிங் வந்து எம்எஸ் தோனி பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அம்பையர் ஒருத்தர், கிரவுண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் 6 பால் போடுவார், 6 பாலில் குறிப்பிட்ட பவுண்டரிஸ் 3 4 பவுண்டரிஸ் அடிக்கணும். அப்படி அவங்க அடிச்சிட்டாங்கன்னா ஓஜி வின்னு, இல்லை பாலை இவங்க போட்டாங்கன்னா இவங்க வின்னு. இதுதான் அதில் எங்க இன்னும் இந்த ஆளுக்கு வயசாலங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. மைகசி வந்து 6 4 அடி அடின்னு விளாசுறாரு. 6 4 4 4 4 கடைசி 6 பால்ல 5 பவுண்டரி அடிச்சிருக்கிறாரு. என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மேத்யூ எய்டன், அவருக்கும் தூபே போடும்போது 6 6 அவர் ஒரு பக்கம் விளாசுறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிராவோ மற்றும் அம்பத்தி ரைடு, அந்த சினாரியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. டோனி கீப் பண்ணும்போது ஒரு கரெக்டான பால், அம்பையர் ஒய்டு கொடுத்துருவாரு. ரிவ்யூ டோனி ரிவ்யூ சிஸ்டங்க, டோனி ரிவ்யூ சிஸ்டம்ன்ற மாதிரி டோனி அங்கே ஸ்மைல் பண்ணதான், அப்புறம் அங்கே பிராவா பேசும்போதும் இவர் அம்பத்தி ரைடு ரியாக்ட் பண்ணுவதும் அதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அடுத்து அல்டிமேட்டு இவர் முரளிதரன் வந்து பால் போட சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லைங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற மாதிரி 3 பால் டொட்டு வச்சாரு. அடுத்த பாலே 6 தூக்கி நாட்டினாரு. அதுக்கப்புறம் இது பண்ணாரு. பட் இருந்தாலும் சஞ்சு கலக்கிறப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் பிளேயர், அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் வேணாமா அப்படின்ற மாதிரி அதை ரெஸ்பெக்ட் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னால் அடிக்க முடியான்ற மாதிரி அடிச்சு காமிச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அதுல இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த கேம்ஸு. டூபே, ஐடன், சஞ்சு சாம்சன், முரளி, ரெய்னா அண்ட் நூர் அகமது. சின்னத்தலையை பற்றி சொல்லாமல் விட்டேன். அவர் சின்னத்தலைக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் போடுறேன்னு போட்டார், சும்மா அவரும் டொக்கு வச்சார். அடுத்து திரும்பி தூக்கி போட்டோன்னா 6 ரெய்னா வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சுட்டு அந்த பேட்டை பிடிச்சிட்டு நிற்பார்ல, அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேமாக இருக்குங்க. அது வந்து ஒரு ஃபோட்டோக்காகவே வச்ச ஒரு ஃப்ரேமாக இருக்கும் ரெய்னா கிட்ட. அந்த ஆஃப் சைட் ஸ்டார்ட்டும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே தூக்கி விட்டு 6 அடிப்பார். அது வந்து அந்த ஃப்ரேமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு சீன் அங்கே அவர் பண்ணது பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஜெயிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இது கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சாங்க. அடுத்து எம்எஸ் தோனி அந்த 3 வேர்ல்டு கப் வின்னராக இருக்காங்களே, ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் சஞ்சு சாம்சன், 3வது டூபே, இவங்க 3 பேருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி விசில் போட்டு அந்த ஒரு எம்பலம் மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ சஞ்சு சாம்சன் அதை ஒரு போஸ்டாகவே போட்டிருக்காரு, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இயர். ஸோ எம்எஸ் தோனி மூலியமா இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படின்ற மாதிரி சஞ்சு சாம்சன் அதை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்டாவையும் போட்டிருக்காரு. அடிப்போலி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அந்த ஒரு சீன் முடிஞ்சதா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஆர் ரகுமானோட கான்செர்ட் வேற மாதிரி இருந்திருக்குது. அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதில் குறிப்பாக நீ சிங்கம் தான் அப்படின்ற ஒரு பாட்டுமே போட்டிருக்காங்க. அந்த பாட்டு போடப்ப தோனியோட மகள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சாக்ஷி வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோ ஃபுட்டேஜ். ஸோ சின்ன பொண்ணா பார்த்தது இப்போ அந்த பொண்ணே வளர்ந்துக்கிற அளவுக்கு போயிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வயசாயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்க முடிஞ்சு. அடுத்து பால் டப்பா அசல் கோளாரோட பாட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து தாங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. என்னன்னா, இவரது இருக்குல்ல சிஎஸ்கே உருவான கதை, அதுக்கு வாய்ஸ் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு சிஎஸ்கேவோட வரலாறு, இது எப்படி டீம் நடத்திட்டு வராங்க, என்னெல்லாம் நடந்திருக்குன்ற ஒரு வரலாறு ஓனர் மூலயமா, அந்த யார் இது ஸ்ரீனிவாசன் அவரை பற்றி முழு வரலாறையுமே அங்கே பேசிட்டு, அடுத்து சிஎஸ்கேவோட டிராஃபி, அந்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட்டுங்க. அந்த வந்திருக்கிற சாம்பியன்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட், ஓஜி சாம்பியன்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கப் எடுத்துட்டு வர வச்சாங்க. 2010 கப்பு ரெய்னா, முக்கியமான இன்னிங்ஸ் மும்பைக்கு எதிராக ஆடி இருப்பார், ரெய்னாவை எடுத்துன்னு வந்து வச்சதா இருக்கட்டும். சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுவும் வேட்டி சட்டியை போட்டு ஐடன் வந்ததா இருக்கட்டும். 2011 முரளி விஜய் 95 இன்னிங்ஸ் மறக்க மாட்டோம். 2014 சாம்பியன்ஸ் டிராஃபியை ரெய்னா அண்ட் பிராவோ எடுத்துட்டு வந்தாங்க. 2018 அம்பத்தி ரைடு அண்ட் ஷெயின் வாட்சன் அப்படி பொலன்னு கலக்குவாங்களே, அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும். 2021 இப்போ லக்ஷ்மிபதி பாலாஜி எடுத்துன்னு வந்தார், அது ஃபேப் டியூப்ளசி எடுத்துன்னு வந்திருக்கணும், அவர் இல்லை, அதனால இது. 2023 மோஸ்ட்லி வந்து அதை எடுத்துட்டு வர்றது இருக்க வேண்டிய ஆளு ஜட்டு தான், ஜட்டு இல்லை, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அதை மைக்கெஸ் எடுத்துட்டு வந்து அந்த ஓஜிஸ் கார்டு, அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தது ஓஜிஸுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருந்துச்சு. சரி,
மெயின் பிக்சருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போனா அடுத்து கரண்ட் ஸ்குவாடுக்கு ஒரு என்ட்ரி போட்டிருந்தாங்க, அந்த எடிட் போட்டிருந்தாங்க, அனிமேஷன் எடிட் தரமா இருந்துச்சு. அந்த தரத்திலும் தரம் என்ன தரம்னா பிரேவிஸுக்கு போட்டாங்களே ராக்கியோட கோட்டை அப்படின்ற மாதிரி பிரேவிஸுக்கு பாட்டு போட்டதா இருக்கட்டும், எம்எஸ் தோனி நடந்து வரும்போது அந்த பிஜிஎம் போட்டு அவர் வாக்குலயே அந்த அந்த நடக்கிறதுலயே வந்து ஒரு மியூசிக்கே போடாம நடந்து வந்தாலுமே அதுக்கு ஒரு ஆரா இருக்குங்க. அந்த ஆராவை வந்து அதை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அந்த ஒரு அவர் நடந்து வந்து நிற்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ருத்து வந்து நின்னாரு. அடுத்து எஸ்கே சிவகார்த்திகேயன் வந்து ஸோ வழக்கம் போல எல்லா சீசனும் டோனி கிட்ட ஒன்று கேட்குற கேள்விதான், இந்த சீசன் நீங்கள் ரிட்டையர் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது டெஃபினெட்லி நான் சொன்னீங்களா சார், அதே மாதிரி இந்த வாட்டி டெஃபினெட்லி நான் சொல்லிடுங்க சார் அப்படின்ற போது சொன்னார். பட் அப்போ என்ன சொல்லிட்டாரு, டே பை டே மை ஃபிட்னஸ் இஸ் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்றாரு. பட் ஐ வில் ட்ரை அப்படின்ற மாதிரி டோனி சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் ரெக்வஸ்டாக கேட்டிருக்காரு. பட் அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஈசிஆர் வரையும் கேட்குது சார் எம்எஸ் தோனியோட சத்தம், அந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய ரெஸ்பான்ஸு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதுலேயும் என்டி ஓஜி ஸ்குவாட் இஸ் பேக்கடி, அடுத்த ஐபிஎல் டீமுக்கு ஒரு இதுவத்தை சொல்றேன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த இது பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க இந்த மெயின் பிக்சரே. ஸோ சிஎஸ்கேவோட வரலாறு கேட்டிங்களடா, வரலாறு என்ன வரலாறுன்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து இன்னும் ஒன்றும் தெரியாது, சிஎஸ்கேவோட வரலாறே தெரியாமல் பல இந்த 2K கிட்ஸ்ன்னு ஒருத்தனுங்க இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் உட்காந்துட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கிறதுன்றது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பிக்சரு, அந்த ஒரு பிக்சர் இது தெரியுதா, 1 2 3 4 5 சாம்பியன்ஸ் டிராஃபில 2, இந்த வரலாறு இதுக்கெல்லாம் நீங்க ஈடு கட்டுறதுக்கு இன்னும் பல வருஷம் கஷ்டப்படணும் தம்பிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேமை வச்சு அங்கே டோனி நின்று, ஏன்னா டோனியும் டிராஃபி நின்று தனியாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ரேர். டோனி இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணியிருக்கிறார், ஆனால் இதுக்கப்புறம்லாம் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணதில்லை. அவர் நின்றுக்கிட்டு அவர் முன்னாடி அனைத்து டிராஃபியும் இருக்கிறதெல்லாம் இதுக்கு மேலே என்னடா வேணும் டேய். அந்த மனுஷன் பார்க்காத ஒரு டிராஃபி கிடையாது, எல்லா டிராஃபியும் வச்சிருக்கிறாரு. நீங்கள் தலையில நின்னாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு எல்லா டிராஃபியும் வச்சுக்கிட்டு அப்படியே அசால்ட்டா நிற்கிறார்ல. அது கூட ஃபோட்டோ எடுக்காம இந்த வாட்டி ஏதோ ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு வச்சு எடுத்திருக்காங்க, அதுக்கு கூட வந்து நிற்க மாட்டான் மனுஷன் புள்ள. அங்கே வந்து நின்று அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஃப்ரேமில் இங்கே நிற்கிறார் தலை, இன்னொரு பக்கம் இந்த சைடில் ருத்து நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தலையோட கடைசி சீசனாக இருக்க போதோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழும்புது. ஏன்னா அவர் சொன்னது டே பை டே மை ஃபிட்னஸ் இஸ் டிக்ரீசிங் அப்படின்றதா இருக்கட்டும், இந்த ஒரு ஈவெண்ட்டு டோனி எல்லாரு கூடயும் கலந்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி டோனி சிரிக்கிற மூமெண்ட்டு, அவ்வளோ சந்தோஷமாக அவர் இது பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்காத சினாரியோலாம் சில விஷயங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் மேபி டோனிஸ் லாஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. அதனால தான் எனக்கு என்னமோ இந்த ஈவெண்ட்டை மிஸ், அடுத்த வாட்டி இந்த ஈவெண்ட் நடக்குமான்னு தெரில, இந்த வாட்டி நடந்த ஈவெண்ட்டாவது நீ போனியாடா அப்படின்ற கேள்வி என்னையும் நானே கேட்டுக்கணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி அப்செட். அதில் குறிப்பாக ஃபேன்ஸை பற்றி சொல்லணும். அந்த ஃபேன்ஸ் அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க. அந்த ஒரு நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன், நான் ஸ்டேடியம் போய் பார்த்துருக்கேன். எப்போ தெரியுமா, 2019 அப்போ வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நான் வீடியோ ஃபுட்டேஜ் என் பழைய கேமராவில் இருக்கும், கேமராலையா ஃபோன்லையான்னு தெரில, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. நான் டோனியை வந்து பார்த்துருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்கு போனதில்லை, 19 பார்த்தது தான். இந்த வாட்டி போயிருந்தா கான்சர்ட்டும் போனதில்லை, கான்சர்ட்டையும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், எல்லா ஸ்குவாடையும் பார்த்துருக்கலாம், டோனியும் பார்த்துருக்கலாம். அப்படி இருக்குது. இதுதான் இது. அதில் குறிப்பாக 4 பேருக்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கும் சரி, குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்காக சரி, கேகேஆர் டீமுக்காக இருக்கட்டும். ஏன்னா பார்த்திவ் பட்டேல் அந்த டீமோட கோச், மேத்யூ ஐடன் கோச் எதுக்கு குஜராத் டைட்டன், கேகேஆரோட ஹெட் லீடரு டெவின் பிராவோ, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் கோச் வந்து முரளிதரன். இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கேவோட ஓஜி ஸ்குவாடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வந்து பெருமைப்படுத்தி இதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதுக்காக அங்கே தேங்க்ஸ் ஃபார் த இதுக்கு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே தரப்புலேருந்து ஒரு ட்வீட்டையுமே போட்டிருக்காங்க. இதுதான் ரோர் ஈவெண்ட்டில் நடந்த சம்பவங்கள். இதுக்கு அடுத்துன ஃபுட்டேஜஸ் நிறைய வந்து சிஎஸ்கே வெளியிடுவாங்க, அதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னு யாருக்காவது ஃபீல் இருக்குதா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.